நமக்கு தெரிஞ்சு முதல்ல பண்ண பிரெக்னன்சி டெஸ்ட்டு கிமு 1350 ஈஜிப்டில் பண்ணியிருக்காங்க. எஜிப்சியன்ஸை பொறுத்த வரைக்கும் பிரெக்னன்சி கண்டுபிடிக்க பண்ண வேண்டியதெல்லாம் வீட் ஆர் பார்லியில் யூரின் போகணும், அப்புறம் சில நாட்கள் காத்திருக்கணும். அதில் ஏதாச்சும் முளை விட்டிருந்தா வாழ்த்துக்கள், நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க. வீட் முளை விட்டிருந்தா பொண்ணு, பார்லி முளை விட்டிருந்தா பையன். அப்புறம் 1963 ஒரு ஆராய்ச்சி பண்ணதில் இது 70% கரெக்டாக இருக்குது நீங்கள் கர்ப்பமாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் குழந்தை ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்கிறதுல இது ஒர்க் ஆகலை. எப்படி இது நீங்கள் ப்ரெக்னென்ட்டுன்னு கண்டுபிடிக்குது? கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் யூரினில் ஈஸ்ட்ரஜன்னு ஒரு ஹார்மோன் அதிகமாக இருக்கும். அதனால தான் இது வளருது. ஆனால் இப்போது நீங்கள் லக்கி, இவ்வளோ கஷ்டப்பட்டு டெஸ்ட் பண்ண வேணாம். அண்ட் நம்ம பண்ணுறது ரொம்ப அக்யூரேட்டான டெஸ்ட். நார்மல் யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். நம்ம ப்ரெக்னென்சி டெஸ்ட் கார்டு எல்லாமே ஒரு விதமாக தான் ஒர்க் ஆகுது. அது ஒரே ஒரு விஷயத்தை டிடெக்ட் பண்ண டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதுதான் ஹெச்சிஜி அல்லது ஹியூமன் கோரியானிக் கொனாடோட்ரோபின் என்கிற ஹார்மோன். ஹெச்சிஜி ப்ரெக்னென்சியோட முதல் சில வாரங்கள்லேயே உடம்புல உருவாக ஆரம்பிச்சிடும். இந்த ஹார்மோன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது? யூட்ரஸ்க்கு சிக்னல் கொடுக்குது, மேடம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இனிமேல் நான் சொல்கிற வரைக்கும் பீரியட்ஸ் வேணாம்னு சொல்லுது. நாள் போக போக ஹெச்சிஜி தான் இந்த பிளசண்டா ஃபார்மேஷனுக்கு உதவுது. பிளசண்டா தான் அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு சத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு உறுப்பு. இந்த டெஸ்ட் கிட் 50லேருந்து 100 ரூபா ரேஞ்சுக்கு நார்மல் ஃபார்மசியில் கிடைக்குது. கிட்டுக்குள்ளே டெஸ்ட் பண்ணுற கார்டு இருக்கும், யூரின் எடுத்து அந்த கார்டில் போடுற ஒரு ட்ராப்பர் இருக்கும், அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். கிட்டில் யூரின் போட்டுட்டீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும் ரிசல்ட் தெரிய. கிட்டுக்குள்ளே இருக்கிற அப்சார்பன்ட் பேப்பர் வழியாக அது உள்ளே போகும். யூரினில் ஹெச்சிஜி இருந்தால் அந்த அப்சார்பன்ட் பேப்பரில் இருக்கிற ஒரு கெமிக்கலோட அட்டாச் ஆகி டெஸ்ட் லைனுக்கு ரீச் ஆகுது. இந்த ஹெச்சிஜி அண்ட் கெமிக்கல் காம்பினேஷன் அங்கே போய் அதோட கலரை மாற்றுது. டெஸ்ட் லைனில் கலர் மாற ஹெச்சிஜி வேணும், அப்புறம் கார்டில் கெமிக்கல் கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் லைன் அந்த கெமிக்கல் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ண. ஹெச்சிஜி இருக்கோ இல்லையோ, கெமிக்கல் கரெக்டாக இருந்தால் கண்ட்ரோல் லைன் கலர் மாறும். கண்ட்ரோல் லைன் கலர் மாறலைன்னா டெஸ்ட் கார்டே ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம். வேறு புது கார்டு தான் வாங்கணும். ரிசல்ட் எப்படி சொல்கிறது? 2 கோடும் கலர் மாறினா பாசிட்டிவ், சியில் மட்டும் கலர் மாறினா நெகட்டிவ். எதுலேயும் கலர் மாறலைன்னா டெஸ்ட்டு திருப்பி பண்ணணும். இந்த டெஸ்ட்டில் தப்பு வரலாமா? ப்ரெக்னெண்ட்டாக இருந்தும் டெஸ்ட் லைன் கலர் மாறல, ஏன்? ஹெச்சிஜி ஹார்மோன் வச்சு தான் இந்த டெஸ்ட்டு. ஸோ ஹெச்சிஜி ஹார்மோன் உங்கள் உடம்புல ப்ராப்பர் லெவல் வந்த அப்புறம்தான் இந்த டெஸ்ட் கரெக்டாக சொல்லும். நீங்கள் ரொம்ப சீக்கிரம், அதாவது பீரியட்ஸ் தள்ளி போன உடனேயே டெஸ்ட் பண்ணால் அப்போ ஹெச்சிஜி கம்மியாக இருக்கும். ஸோ டெஸ்ட் கரெக்டாக காட்டாது. பீரியட்ஸ் தள்ளி போய் 1 வீக் அப்புறம் இந்த டெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். காலையில் எழுந்த உடனே டெஸ்ட் பண்ணால் இன்னும் பெட்டர். ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, ஆனால் டெஸ்ட் கலர் மாறிடுச்சு, பாசிட்டிவ்னு வந்திருக்கு, ஏன்? குழந்தை இல்லைன்னு போடுற இன்ஜெக்ஷன்னால் பாசிட்டிவ் காட்டலாம். சில கேன்சரில் ஹெச்சிஜி ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருந்து குழந்தை கர்ப்பப்பையில் இல்லாமல் டியூப்பில் இருக்கும், அப்போவும் இது பாசிட்டிவ் காட்டலாம். ஆண்களுக்கு பாசிட்டிவ் வருமா? ஆண்களுக்கு விரையில் கேன்சர் வந்தால் அவங்க உடம்புல ஹெச்சிஜி இன்க்ரீஸ் ஆகி அவங்களுக்கும் பாசிட்டிவ் காட்டும். இன்னும் அக்யூரேட் டெஸ்ட் இருக்கா? இருக்குது. பிளட் டெஸ்ட் 100% அக்யூரசியோட உங்கள் முதல் பீரியட் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிடும். பீரியட்ஸ் 2 வாரம் தள்ளி போச்சு, டெஸ்ட் பாசிட்டிவ் வரல, ஆனாலும் நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன்னு நினைக்கிறவங்க அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணலாம். உங்கள் டவுட் கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். அல்ட்ராசவுண்ட் அண்ட் எம்ஆர்ஐ கதிர்வீச்சு இல்லாத ஸ்கேன். ஸோ கர்ப்பமாக இருக்கும்போது இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் எக்ஸ்ரே அண்ட் சிடி ஸ்கேன் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ரொம்ப ரேர் அண்ட் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் தான் எக்ஸ்ரே அண்ட் சிடி ஸ்கேன் எடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க.